சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக சீதா வர சொன்னதுனால சீதா அப்படி யாரை தான் விரும்பியிருக்கா? இத்தனை நாள் கல்யாணமே வேண்டான்னு சொன்ன சீதாவோட மனசை ஒருத்தர் மாற்றிருக்காருன்னா ரொம்ப நல்லவராக தான் இருப்பார் அப்படின்னு சீதா கிட்ட கேட்டு அருணுக்கு பிடிச்ச மாதிரி பழங்கள் வாங்குறது, ஸ்வீட்ஸ் வாங்குறதுன்னு ஒவ்வொன்றையும் முத்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு மீனாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கும் போகிறாரு. இங்கே கோயிலில் இருக்க அருண் சீதா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீ என் வாழ்க்கையில் வர நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும், நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எங்கள் அம்மாவும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ உன் அக்காவும் மாமாவும் என்னை பார்த்து என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்ற நம்பிக்கையில் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்கன்னா அதை விட வேறு பெரிய சந்தோஷம் என் அம்மாவுக்கு வேறு எதுவுமே இல்லை. நானே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்ற மனசு வேதனையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ எனக்குன்னு அதுவும் உன் கூட கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிய வந்தா என் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சீதா. ஆமாம், உன் அக்காவும் மாமாவும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க உடனே சீதாவும் ஆமாம், என் மாமா வந்துட்டாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மாமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு அங்கே ஓரமாக நின்றுட்டு இருந்த அருணையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும்னு சீதா நினைக்கும் போது அருண் இங்கே முத்துவை பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாரு. என்னது, இவங்க தான் இந்த சீதாவோட அக்காவும் மாமாவுமா அப்படின்ற மாதிரி பார்க்க முத்து ரொம்ப கோவமா சீதா பெரிய புத்திசாலியான பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் இந்த ஆளையா விரும்பியிருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பதில் பேசாமல் நிற்கிறத பார்த்துட்டு சீதாவுக்கு ஒன்றுமே புரியல. உடனே சீதாவும் அக்கா ரொம்ப சந்தோஷமாக மாமாவை கூப்பிட்டுட்டு வரும்போது நீ சிரிச்சுக்கிட்டே வந்த, ஆனால் அருணை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஏன்க்கா இவ்வளோ கோவமாக பார்க்குறீங்க, ஏதாவது பிரச்சனையா மாமா, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு கேட்க உடனே முத்துவும் பிரச்சனை தான், சின்ன பிரச்சனை இல்லை சீதா, இந்த அருணால் எனக்கு பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு. அதான் சொன்னேன்ல, 2 நாள் கார் எடுத்து நான் வெளியில் சவாரிக்கு போக முடியாத ஒரு நிலமை வந்தது. நான் சம்பாதிக்கக்கூடாதுன்னு நான் செய்யாத ஒரு தப்பை செஞ்சதா என்னை ஏமாற்றி பொய் சொல்லி என்னை வசமாக மாட்டி விட்டது உன் பக்கத்தில் நிற்கிற இந்த அருண். இந்த ஆளையா நல்லவர்னு நம்பி நீ விரும்பின, இவரை பார்க்கவா எங்களை வர வச்ச அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே சீதா அழுதுகிட்டே அக்கா என்னக்கா, இந்த அருணால தான் மாமாவுக்கு பிரச்சனையா, நீயாவது எனக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லுக்கா அப்படின்னு கேட்க அருண் முத்துக்கிட்ட பேச பிடிக்காம முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே தனியாக போய் நிற்கிறாரு. உடனே அருண்கிட்ட சீதா பேச போகிறாங்க. கண் கலங்கிக்கிட்டே வர சீதாவை பார்த்துட்டு யார் இது, இந்த முத்து தான் உன் மாமாவா, ஏதோ உன் மாமா பெரிய நல்லவர்னு சொன்னேன், ஆனால் இந்த முத்துவாலையும் இந்த முத்து செஞ்ச பிரச்சனையாலையும் தான் நான் இப்போ 3 மாதத்துக்கு ஒரு முறை வேலை இல்லாமல் அவமானப்பட்டு நிற்கிறேன். இப்போ கூட 7 நாள் எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன்ல, எனக்கு பெரிய பிரச்சனை செஞ்சார் ஒரு ஆளுன்னு, அந்த ஆளே உன் மாமா தான். இப்படிப்பட்ட மாமாவையா நீ என்கிட்ட புகழ்ந்து பேசுன, நான் வேற யாரோ நினச்சி சந்தோஷமாக வந்தேன். ஆனால் இங்கே முத்துவை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக நமக்கு இவங்களால கல்யாணம் நடக்காது. என் மேலே நம்பிக்கை இருந்தால் சொல்லு, என் அம்மாவை வர வச்சு உன் குடும்பத்தில் பேச வைக்கிறேன், நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் உன் மாமா முத்து சம்மதம் சொல்லி தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீ சொன்னால் எனக்கு இந்த கல்யாணமே இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே அருண். இதை கேட்ட சீதா ரொம்பவே அழுகிறாங்க. என்னங்க நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும், நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷமாக பேசுனீங்க, அதுக்குள்ளே என் மாமா அவங்களுக்கு பிடிக்கலன உடனே இப்படி மனசு மாறிட்டீங்களா? பரவாயில்ல, இப்போயாவது உங்களை பற்றி எனக்கு தெரிய வந்ததே. ஆனாலும் என் மாமாவை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. எங்களுக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லாதப்ப என் மாமா தான் எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க. என் குடும்பத்துக்கு மூத்த மகனாக இருந்து எங்களை பார்த்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் என் மாமாவை இப்படி தப்பாக நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச இங்கே அருணுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே இங்கே முத்துவை பார்த்த கோவத்தில் அருண் ரொம்பவே முத்துவை தேவையில்லாமல் பேச ஆரம்பிக்கிறாரு. கோவமாக பேசுகிறத பார்த்துட்டு மீனாவால் தாங்கிக்க முடியல. என்ன சீதா, உன் மாமாவை இந்த அருண், அதாவது தப்பு செஞ்ச அருண் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ பொறுமையாக நிற்கிற. இந்த அருண் ஒன்றும் நல்லவரே இல்லை, ஏமாற்றி பொய் சொல்லி தன்னுடைய வேலைக்காக என்ன வேணாலும் செய்வார். அதுவும் இந்த அருணுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு வையேன், அவங்க தப்பே செய்யலானாலும் மாட்டி விட்டு அவங்க அவமானப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஆள் தான் இந்த அருண். இவரை பார்க்க வரதுக்கு தான் நாங்கள் ஆசையாக தேவையானதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இப்படி அருணை தான் நீ விரும்பியிருப்பேன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை.
உன் வாழ்க்கையில் நீ சரியான முடிவெடுப்பேன்னு நீ சொன்ன எல்லாத்துக்குமே நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இந்த கல்யாணத்தை பற்றி நீ கொஞ்சம் யோசிக்கணும். அருண் உன் மாமாவுக்கு என்னென்ன பிரச்சனை செஞ்சுருக்காரு தெரியுமா? இப்போ கூட எந்த தப்புமே உன் மாமா செய்யலை. காரில் பிரேக் இல்லை, அதை கண்டுபிடிச்ச அருண் அந்த உண்மை தெரிஞ்சா எங்கே முத்து மேலே தப்பே இல்லைன்னு காரை கொடுத்து அனுப்பிடுவாங்க. முத்து அவமானப்பட்டு நிற்க மாட்டாருன்னு சொல்லி அங்கே உள்ளவங்க கிட்ட பொய் சொல்லி ஏமாற்ற வச்சுருக்காரு. என்னவோ அங்கே இருந்த போலீஸ் எனக்காக உண்மையை சொல்ல போய் இப்போ அருண் வேலை இல்லாமல் நிற்கிறாரு. எங்களுக்கு எங்கள் காரும் கிடச்சிருச்சு, எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அந்த கோவத்தில் தான் இப்படி என் வீட்டுக்காரரை பற்றி அந்த அருண் தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ சொல்லு சீதா, யார் மேலே தப்பு இருக்குது? அருண் தானே தப்பு செஞ்சுருக்காரு. இப்படி தப்பு செஞ்சு நேர்மையே இல்லாத ஒருத்தரை நீ விரும்பியிருக்கன்னு நினைக்க என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல சீதா. நீ தெளிவாக தானே முடிவெடுப்ப. எப்படி இந்த அருணை விரும்பின அப்படின்னு மீனா கேள்வி கேட்குறாங்க. பதில் பேச முடியாமல் சீதா ரொம்பவே அழுகிறாங்க. அக்கா, அருணை பற்றி எனக்கு தெரியும். அருண் தப்பு செய்ய மாட்டார். ஏதோ மாமா மேலே உள்ள கோவத்தில் இப்படி செஞ்சுருப்பாரு. ஆனால் உண்மையாகவே அருண் தன்னுடைய வேலையில் ரொம்ப நேர்மையாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க்கா நான் விரும்பினேன். மாமா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, சீதா நான் ஒன்று சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத. நீ வேற யாரை காமிச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாலும் நானே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருப்பேன். ஆனால் இந்த அருணோட விஷயத்தில் நான் தலையிட போகிறதும் இல்லை. இந்த அருணை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் என்னை எங்கே பார்த்தாலும் பிரச்சனை செய்கிற இந்த அருணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமாக வாழவே முடியாதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த அருண் நல்லவனே இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. முத்து இப்படி கோவமாக பேச தாங்கிக்க முடியாத அருண், ஒன்னால தான்டா நான் வேலையே இல்லாமல் இருக்கேன். ஆனால் நீ ஏன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி பேசுறியா? நீ சீதாவோட மாமாவாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், நீ வேற யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். நீ தான் நல்லவனே இல்லை, என்னை பற்றி பேச உனக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு முத்துவை வெளுத்து வாங்க முத்துவோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க, அருண் நான் பொறுமையாக இருக்கிறதுனால என்ன வேணா செய்யலான்னு நினைக்காத. என் வீட்டுக்காரருக்கு நான் சப்போர்ட் பண்ண இருக்குன்றத நீ மறந்துடாத. கையெடு முதல்ல. என் வீட்டுக்காரர் பொறுமையாக இருக்காருனா நான் கூட இருக்கிறதுனால தான். இல்லை நீ பேசின பேச்சுக்கு அவரே உன்னை மறுபடியும் வெளுத்து வாங்கியிருப்பாரு. செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு உண்மையெல்லாம் மறைச்சி நீ நல்ல பேர் வாங்கணும், உனக்கு வேலை இருக்கணுன்றதுக்காக அடுத்தவங்க வேலை செய்யவே கூடாது, அவமானப்பட்டு நிற்கணும்னு நினச்ச ஆள் தானே நீ. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்டா அதெல்லாம் நடந்துருமா? வேண்டாம் சீதா. இப்போவே பாத்தியா உன் மாமாவுக்கு கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் தராமல் ஏன் முன்னாடியே என்ன பேச்சு பேசுகிறான் இந்த அருணுன்ட்டு. நீ இப்போ கிளம்பி வா, இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பதில் பேச முடியாமல் மாமாவுக்கும் அருணுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இடையில நடந்திருக்குன்னு தெரியாமல் நான் மாமா அக்காவை வர வச்சது என்னுடைய தப்பு. இதில் அருண் பேசிகிட்டு இருக்கும்போதே மாமாவை ஏன் முன்னாடியே அவமானப்படுத்துகிறாரு, என்ன முடிவெடுக்குன்னு தெரியலன்னு சீதா கண் கலங்கி நிற்கும்போது முத்து சொல்கிறாரு, பாத்தியா சீதாவுக்கு முடிவெடுக்க முடியல. ஏன்னா சீதா விரும்பின இந்த அருண் சீதா மனசை ரொம்பவே மாற்றிட்டான். இப்போ சீதாவுக்கு நாம் முக்கியம் இல்லை போல். அதனால தான் நம்ம இவ்வளோ எடுத்து சொல்லியும் அருணுக்கு பேசுகிறதா இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு தெரியாமல் சீதா நின்றுட்டுருக்கா. போதும் மீனா, நாம் அவமானப்பட்ட வரைக்கும் போதும். இந்த அருண்லாம் ஒரு ஆளுன்னு இவனை பார்க்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தது நம்ம பெரிய தப்பு தான். இப்போ கூட அந்த அருண் செஞ்சது தப்புன்னே அந்த ஆளுக்கு புரியல. இனி இதை பற்றி நம்ம பேச வேண்டாம். உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடு, அவங்களே தெளிவாக ஒரு முடிவெடுக்கட்டும். நீ வா மீனா அப்படின்னு இங்கே அருணை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரொம்ப கோவத்தில் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத முத்து அவ்வளோ சந்தோஷமாக வந்திருந்தாலும் அருண் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத முத்து மீனாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் அருண் ரொம்ப கோவமாக நிற்க, இன்னொரு பக்கம் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது போல, மாமா ரொம்ப கோவமாக கிளம்பிட்டாங்கன்னு சீதாவும் அங்கேயே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அழுதுட்டு இருந்த சீதா கிட்ட அருண் சொல்கிறாரு, ஓ மாமா அக்கா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்ன விரும்புகிற. இப்போயே சொல்லு, என் அம்மா கிட்ட பேசி நாமளே கல்யாணம் பண்ணிப்போம். இவங்க யார் நமக்காக முடிவெடுக்கிறதுக்கு? உன் அக்கா மாமா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்க நம்ம கல்யாணத்துக்கு வரவும் வேண்டாம். நான் வரேன், வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன். இதை பற்றி நீ கவலைப்படாத. உன் அக்கா மாமா தான் பிடிக்காதுன்னு சொன்னேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீதா, யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ இங்கேருந்து கிளம்பு. நானே உங்கள் அம்மா கிட்ட பேசி அவங்க மூலமாக ஒரு நல்ல முடிவாக எடுத்துட்டு சீக்கிரமாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அருணுக்கு முத்து மேலே ரொம்ப கோவம் இருந்ததுனால அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் அருண் யோசிக்கிறாரு, நாம் வேலையில் செய்கிறதுக்கு முன்னாடியே சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும். முத்து என்ன சொல்கிறது? என் கல்யாணத்தில் முத்து யார் முடிவெடுக்க?
அவங்க வராமலே என் கல்யாணம் நடக்கும். சீதா சொன்னதெல்லாம் பார்த்து சீதாவோட அக்கா மாமான்னு எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்க முன்னாடி என் கல்யாணம் நடந்தால் சந்தோஷமாக என் வாழ்க்கை இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவமானப்பட்டு நிற்கணும்னு நினைக்கிறேன். அந்த மீனா முத்து முன்னாடி என் கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதனால் நானே சீதாவோட அம்மா கிட்ட போய் பேசி அவங்களுக்கு புரிய வச்சு இந்த கல்யாணத்தை அந்த முத்து மீனா முன்னாடி நடத்தி காட்டணும் அப்படின்ற மாதிரி யோசித்து ஒரு முடிவெடுக்கிறாரு இங்கே வந்து அருண். இங்கே மீனாவும் கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே சீதாவால் நடந்த எல்லா பிரச்சனையவும் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக மீனா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ கொடுக்க போகும்போது அப்படியே பூவெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க. ஆனால் சீதா வேலைக்கு போகாமல் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு இங்கே சந்திரா கேட்க பதில் பேசாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க சீதா. ஒன்றும் புரியாமல் நிற்கிற சந்திரா அங்கே மீனா வரதை பார்த்துட்டு, மீனா இங்கே பாரு, இந்த சீதாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான், வந்ததுலேருந்து சோகமாக சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கா, என்ன ஏதுன்னு கேட்டாலும் தெளிவாக பதில் பேசவே மாட்டிக்கிறா. அப்படி என்னதான் நடந்ததுன்னு உனக்காவ தெரியுமா, இல்லை சீதா கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சந்திரா ரொம்ப கோபமாக பேச உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கே தெரியுமா சீதா எதுக்கு அழுகிறான்னு, கோயிலுக்கு நானும் தான் போயிருந்தேன் அப்படின்னு கோயிலில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி, அருண் நல்லவரே இல்லை, அவரால் என் வீட்டுக்காரர் முத்துக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அப்படிப்பட்ட அருணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சீதா ஆசைப்பட்டுட்ருக்கா, இதில் நான் என்னம்மா முடிவெடுக்கிறது, சீதா இப்போ மனவேதனையில் அழுதுட்டுருக்கிறதுக்கு காரணமும் அதனால தான்மா, சீதாவால் எந்த முடிவும் எடுக்க முடியலன்னு சொல்ல ரொம்ப கோவமாக சந்திரா கேள்வி கேட்குறாங்க. ஏன் சீதா இவ்வளோ நடந்திருக்கு, உன் அம்மா தானே நான், இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா, என்ன செஞ்சு வச்சுருக்க சீதா, மீனாவை பற்றியும் உன் முத்து மாமாவை பற்றியும் உனக்கு நல்லா தெரியும், இவங்க 2 பேரும் இல்லைன்னா நாம் சந்தோஷமாக இப்போ இங்கே இருக்கவே முடியாது, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை உனக்கு வேணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அந்த சமயம் அருண் முத்து மீனாவுக்கு தெரியாமல் இங்கே சீதா கிட்ட பேசி சீதாவோட அம்மா மூலமாக இங்கே சம்மந்தம் வாங்கி சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசையில் இங்கே சீதாவோட வீட்டுக்கே கிளம்பி போகிறாரு. இங்கே அருண் வந்ததை பார்த்துட்டு சீதா சந்திரா மீனான்னு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. அருணை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க, அம்மா இவர் வேற யாரும் இல்லை, சீதா விரும்பின எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சி அந்த அருண் தான் வீடு தேடி வந்திருக்காரு, நீயே பேசுமா, இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நேற்று கோயிலுக்கு இவரை பார்க்க தான் போகிறோன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக என் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போயிருக்கவே மாட்டேன், முத்துவை மறுபடியும் அவமானப்படுத்தணும்னு நினச்சதுக்கு நல்லா வெளுத்து வாங்கிட்டு தாம்மா நான் திரும்பி வந்தேன், இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்காராம் அப்படின்னு மீனா கேட்க உடனே சீதாவும், என்ன அருண் எதுக்கு வந்தீங்க, நான் தான் நீங்கள் ஃபோனில் கூட பேச வேண்டான்னு சொன்னேன்ல, இப்போ எதுக்கு தான் இங்கே வந்தீங்கன்னு சீதா அழுதுகிட்டே கேட்க உடனே அங்கே வந்து அருணும் சந்திரா கிட்டே பேசுகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, சீதாவோட நல்ல குணத்தை பார்த்து சீதாவை நான் விரும்பினேன், ஆனால் என் வீட்டில் உள்ளவங்க சம்மதம் சொன்னாதான் இந்த கல்யாணமே நடக்கும்னு சீதா சொன்னதால தான் சீதாவுக்கு ரொம்ப பிடிச்ச சீதாவோட அக்கா மாமான்னு எல்லாரையும் வர வச்சு கல்யாண விஷயத்தை பற்றி பேசலான்னு நினச்சேன், ஆனால் வந்தது அந்த முத்து, எனக்கும் முத்துவுக்கும் கொஞ்சம் கூட ஆகாதுன்னு தெரிஞ்சு அந்த முத்து வராருன்னு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்க மாட்டேன், இப்போ சீதா உங்கள் பொண்ணு, சீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதுக்கு உங்ககிட்ட சம்மதம் கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன், மற்றபடி அந்த முத்துவை பற்றியும் சீதாவோட அக்காவை பற்றியும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சந்திரா கிட்ட ரொம்ப தைரியமாக தெளிவாக தான் வந்த விஷயத்த உடனே இங்கே அருண் சொல்லிடுறாரு. இங்கே சந்திராவுக்கு ரொம்ப கோவம், நேற்று கோயிலில் கூட முத்து மாப்பிள்ளையை அந்த பேச்சு பேசி அவமானப்படுத்தினேன் இந்த அருணை சீதாவுக்கு நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு, பாத்தியா சீதா எவ்வளோ தைரியமாக வந்து முத்து மாப்பிள்ளையை திட்டி முத்து மாப்பிள்ளையோட காரை வாங்கி வச்சு அவமானப்படுத்தின இந்த அருண் வீடு தேடி வந்து நம்மக்கிட்ட உன்னை பற்றி பேசுகிறாருன்னா அதுக்கு காரணமே நீதானே, நீ ஏன் தெளிவாக சொல்லியிருக்க வேண்டாமா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு, எங்களுக்கு முத்து மாமா தான் முக்கியம், நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு மாப்பிள்ளையாக வரதில் எங்கள் யாருக்கும் விருப்பம் இல்லைன்னு நீ தெளிவாக சொல்லிட்டு வந்திருந்தா இந்த ஆள் இதுக்கு வீடு தேடி வந்திருக்க போகிறான் அப்படின்னு சந்திரா கேள்வி கேட்டுட்டு இங்கே அருணை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் முத்து மாப்பிள்ளையை மதிக்காத யாரும் இங்கே என் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரவே முடியாது, அதுவும் சீதாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, முத்து மாப்பிள்ளை என்ன தப்பு பண்ணாருன்னு நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சீங்க,
என் பொண்ணு சீதாவும் முத்து மாப்பிள்ளையும் மட்டும் எங்கள் குடும்பத்துக்குன்னு இல்லைன்னா நாங்கள்லாம் சந்தோஷமாக இப்போ இருக்கவே முடியாது. என் பொண்ணு சீதாவுக்கு எப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நான் என் பொண்ணு மீனா முத்து மாப்பிள்ளைன்னு ஆசைப்பட்டுட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் நீங்கள் பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்காத மீனாவோட மாப்பிள்ளை முத்துவை அவமானப்படுத்தின நீங்களாம் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரவும் முடியாது. நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கவும் மாட்டேன். எங்களுக்கு இதில் சம்மதமும் கிடையாது. இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்னு அருணை கோவமாக வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க சந்திரா. உடனே சீதாவும் அம்மா இருங்கம்மா பொறுமையாக பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போதே இங்கே அருண் முன்னாடியே சீதாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ செஞ்ச பிரச்சனையால தான் இங்கே தேவையில்லாத ஆளுங்களாம் வீடு தேடி வந்து கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? மீனா கிட்ட முதல்ல இதை பற்றி சொன்னியே, என்கிட்ட சொல்லியிருந்தா யார் என்ன ஏதுன்னு விசாரித்து இங்கே முத்து மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை வர விட்டுருக்க மாட்டேன். இந்த ஆள் வீடு தேடி வரவும் நான் விட்டுருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறியா? வேலைக்கு போகிறேன்னு நினச்சா யாரையோ விரும்புகிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிற. அசிங்கமா இல்லை உனக்கு? உன் மேலே நான் நம்பிக்கை வச்சு ஏமாந்து போய் நிற்கணுமா? நானும் இல்லை உன் அக்கா மாமான்னு யார் பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறோமோ நீ அங்கே தான் நாங்கள் சொல்கிற ஆளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர்த்து உன் விருப்பத்துக்கு இந்த கல்யாணம் என்றைக்கும் நடக்கவே நடக்காது. இதுக்கு மேலே இந்த அருணுக்கு சப்போர்ட் பண்ணி பேச என்கிட்ட ஏதாவது சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு அருண் முன்னாடியே சீதாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க சந்திரா. இங்கே எதுவுமே பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க சீதா. உடனே மீனாவும் அம்மா சீதா என்னம்மா தப்பு செஞ்சா? நாங்கள் தெளிவாக இந்த அருண் முன்னாடியே பேசிட்டு வந்துட்டோம். வீடு தேடி வந்தது இந்த அருண் தானம்மா. இங்கே சீதாவோட நல்ல குணத்தை பார்த்து இங்கே சீதாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும்னு இந்த அருண் நினச்சிருக்காரு போல. ஆனால் இந்த அருண் தன்னுடைய வேலையில் நேர்மையாகவே இல்லைன்றதுக்காக தான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கார். இப்படிப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணால் சீதா எப்படிம்மா சந்தோஷமாக வாழ முடியும்? அந்த ஒரே எண்ணத்தில் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம்மா. ஆனால் இந்த அருண் இப்படி வீடு தேடி வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்ன உடனே சந்திரா சொல்கிறாங்க இங்கே வந்து அருண்கிட்ட, போதும் நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும். என்னைக்கு மீனாவும் இந்த என் மாப்பிள்ளை அருணும் உங்கள் முன்னாடி அவமானப்பட்டு நின்னாங்களோ, அவங்கள அவமானப்படுத்த நீங்கள் நினச்சிங்களோ அன்னைக்கே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நாங்கள் முடிவெடுத்துட்டோம். இனி நீங்கள் எங்களை தேடி வர வேண்டாம். சீதாவுக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல வரனாக பார்த்து எங்களால் முடிஞ்ச மாதிரி கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறோம். சீதாவை நீங்கள் மறந்துடுங்க. இனி சீதா உங்ககிட்ட ஃபோனில் பேசவும் மாட்டா, உங்களை பார்க்க வரவும் மாட்டா. இப்போ தானே தெரியுது சீதா எதுக்காக ரொம்ப நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தான்னு. ஏமீனா இந்த உண்மைலாம் தெரிஞ்சிருந்து நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காதே. வீடு தேடி வந்தவங்களுக்கெல்லாம் நாளை பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சந்திரா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இங்கே சந்திரா அருண்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் முத்து மாப்பிள்ளை மாதிரி யாராலையும் வர முடியாது. அவர் எங்கள் வீட்டுக்கு செஞ்ச உதவியெல்லாம் நாங்கள் நினச்சி பார்த்து முத்து மாப்பிள்ளைக்கும் மீனாவுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவோமே தவிர்த்து மற்றபடி உங்களை மாதிரி ஏமாத்துற யாருக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணவும் மாட்டோம். இந்த கல்யாணத்தை என் பொண்ணுக்கு செஞ்சு வைக்கணுன்ற ஆசையே எனக்கு இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அருண் அவமானப்பட்டு நம்ம பேச வர எதையும் புரிஞ்சிக்காம நம்மளை தப்பாகவே நினச்சிட்ருக்குறாங்களே, இதுக்கு மேலேயும் நின்னா சரிப்பட்டு வராதுன்னு தலை குனிஞ்சிக்கிட்டே சந்திரா வெளுத்து வாங்கினதால் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அருண். இங்கே உடனே மீனாவும் அழுதுட்டுருக்க சீதாவுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. சீதா கொஞ்சம் பொறுமையாரு, நாங்களே ஒரு நல்ல இடமா பார்த்து உனக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடு செய்கிறோம். ஆனால் நீ தப்பான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்ல. இல்லைக்கா, அருண் ரொம்ப நல்லவர். நீ எப்படி மாமா மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கிறியோ, உன்னை மாமா எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிருக்காரோ அதே மாதிரி இங்கே அருணும் நல்லவர் தான். மாமா மாதிரியே தான் அருணும். ஆனால் என்ன, அவங்க 2 பேருக்கும் பிடிக்கல. ஏதோ ஒரு பிரச்சனையால் 2 பேரும் ஒருத்தர் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. அதனால தான்க்கா என் கல்யாணம் இப்போ நடக்காதுன்னு சொல்கிறீங்க. எனக்காக யாரும் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். நான் என் வேலையை பார்க்குறேன். என்னைக்கு நீங்கள் எல்லாரும் அருணை புரிஞ்சுக்கிறீங்களோ, அருண் நல்லவருன்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ, அப்புறமா இந்த கல்யாண விஷயத்தை பற்றி பேசுவோம். ஆனால் நான் கல்யாணம் பண்ணால் அருணை தான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்கள் பார்க்குற யாரையும் என்னால் கல்யாணம் பண்ணவே முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க இங்கே வந்து சீதா. இதெல்லாம் பார்த்த சந்திரா ரொம்ப அழுகுறாங்க. பாத்தியா மீனா, என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ, அதுவும் இந்த சீதாவை நான் எவ்வளோ நம்பினேன். என்னையே ஏமாத்திட்டா. அவளுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க மாட்டேன்னு நினச்சி தான் அவளே தனக்குன்னு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலோ. நான் ஒரு நல்ல அம்மாவாக தானே உங்கள் எல்லாரையும் பார்த்துட்ருக்கேன். இப்போ வரைக்கும் பூக்கடையில் நின்று கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். ஆனால் என்ன இப்படி அவமானப்படுத்த சீதா இந்த மாதிரியான ஒரு ஆளை விரும்புவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையில் இங்கே வந்து மீனா முன்னாடி சந்திரா அழுகிறாங்க. உடனே மீனாவும் அங்கே ஆறுதலாக சந்திரா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. முத்து ரொம்ப கோவமாக இருக்கார். ஏன் மீனா, இங்கே சீதா எவ்வளோ புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பான்னு நினச்சோம். போயும்
நமக்கு பிரச்சனை செஞ்சிட்ருக்க அந்த அருணை போய் விரும்பியிருக்கா? எப்படி மீனா இதெல்லாம்? நாம் போலனாலும் இந்த கல்யாணம் நடந்துருமா? அந்த அருண் என்னவோ நம்ம முன்னாடி கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன் வேற சொன்னானே அப்படின்னு சொல்ல, அருண் சந்திரா வீட்டுக்கு வந்தது, அங்கே சந்திரா பேசுனதுன்னு எல்லாத்தையுமே நடந்ததை மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்ல, முத்துவுக்கு இன்னும் அருண் மேலே ரொம்ப கோவம் வருது. என்ன மீனா இதெல்லாம்? சீதா பக்கமே வராத, சீதாவுக்கும் உனக்கும் என்றைக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு நாம் தெளிவாக சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமாவும் உங்கள் வீட்டுக்கு போய் இங்கே சீதாவை பொண்ணு கேட்குற மாதிரி பேசினானா? இந்த அருணெல்லாம் சும்மா விடக்கூடாது. என் முன்னாடியே சீதாவை கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்ன அருண் முன்னாடி நாம் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து, சீதாவுக்கு ஏற்ற ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அருணை அவமானப்படுத்த போகிறேன். அப்படிலாம் நம்ம செஞ்சாதான் நாம் யாருன்னு அந்த அருணுக்கு புரியும். அவன் நினச்சது என்றைக்குமே நடக்காது, நான் நடக்க விடவும் மாட்டேன் அப்படின்னு சீதாவுக்காக நானே ஒரு மாப்பிள்ளையை பார்ப்பேன். அருணால் கண்டிப்பாக சீதாவை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அப்படி செஞ்சாலும் நான் விடமாட்டேன் அப்படின்ற கோவத்தில் முத்து பேச மீனா யோசிக்கிறாங்க. இதில் பாவம் சீதா தான் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கா. சீதா அருணை தான் விரும்புகிறா, அருணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் எங்களுக்கு இருக்க பிரச்சனையால் சீதா வாழ்க்கையில் தான் என்னாலையும் என் வீட்டுக்காரராலையும் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. பாவம் சீதா, அவளுக்கு எவ்வளோதான் ஆறுதல் சொன்னாலும் அருணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கா. இங்கே என் வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இந்த கல்யாண விஷயத்தில் என் தங்கச்சி சீதா பக்கம் இருக்கிறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் சீதா விரும்பின இந்த அருண் நல்லவரே இல்லை. அதனால் என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளையாக பார்த்து சீக்கிரமே சீதாவுக்கு ஒரு கல்யாண ஏற்பாடை செய்யணும். அப்போ தான் சீதாவோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த அருணால் சீதாவுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மீனா சீதாவே நினச்சிட்ருக்காங்க. சீதாவோட வாழ்க்கையில் இனியாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவமானப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு போன அருண் யோசிக்கிறாரு, மீனா முத்துவால் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது மீனா முத்து முன்னாடியே நான் ஆசைப்பட்ட சீதாவையே கல்யாணம் பண்ணி காட்டுவேன். அப்போ இந்த மீனாவாலையும் முத்துவாலையும் என்ன செய்ய முடியும்னு நான் பார்க்குறேன். நான் நினச்சதை செஞ்சு என்னை எதிர்த்து நிற்கிற இந்த மீனா முத்துவை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சீதாவை விரும்புகிற அருண் முத்து மீனா மேலே உள்ள கோவத்தில் எப்படியாவது சீதாவை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறாரு.